Good evening, students. நம்ம இன்னைக்கு ரிவிஷன் எக்ஸாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக பார்ப்போம். பப்ளிக் எக்ஸாமுக்கு தான் கொடுக்குறேன். ஆக்சுவலாக நமக்கு இன்னையிலேருந்து பார்த்தா 25 days தான் இருக்குது. March 4th உங்களுக்கு எக்ஸாம் ஆரம்பிக்குது. மேக்ஸ் அன்னைக்கு March 6th, March 11th, March 6th 11th எத்தனை நாள் இருக்குது? 6th, 7th, 8th, 9th, 10th. நீங்கள் இந்த 4 நாளில் படிச்சிடலாம் அப்படின்லாம் நினச்சிட்டு இருக்காதீங்க. இப்போ இருக்க பீரியடை நல்லா யூஸ் பண்ணுங்க. ஏன்னா இதுதான் கோல்டன் பீரியடு. இவ்வளோ நாள் நம்ம குறைச்சி மார்க் வாங்கியிருந்தா கூட இப்போ நம்ம படித்தோம்னா நிறைய மார்க் வாங்கிடலாம். 95 மேலே கண்டிப்பாக வாங்க முடியும். நான் என்ன சொல்கிறேன்னா, நான் கொடுக்குற சம்ஸ் எல்லாம் இம்பார்ட்டண்ட்டு. நான் ஒவ்வொரு டாப்பிக்லையும் 5 மார்க்கு 10 சம்மாக தரேன். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் சாப்டர் தரேன், மேட்ரிக்ஸில் 10 சம் தரேன். நீங்கள் இந்த 10 சம்மையும் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஏன்னா இன்னும் டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தால் எப்படி நம்ம மார்க் இம்ப்ரூவ் பண்ணுறது? அதனால் கண்டிப்பாக இந்த 25 நாளைக்குள்ள எப்படி நீங்கள் உங்கள் டைமை யூஸ் பண்ணுறீங்களோ அப்படி தான் நீங்கள் மார்க் இம்ப்ரூவ்மெண்ட் காட்ட முடியும். இன்னும் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நான் சொல்கிற சம்மை கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருங்க. பாருங்கள், நான் சொல்கிற சம் நோட் பண்ணிக்கோங்க. இது ரிப்பீட்டடாக பப்ளிக்கில் கேட்டது, அதோட கவர்மெண்ட் கொடுத்த இம்பார்ட்டன்ட் சம் தான். அதனால் இதை நீங்கள் படித்தாலே 5 மார்க் அசால்ட்டாக வாங்கிடலாமே. அதனால கண்டிப்பாக இந்த 10 சம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருங்க. இதில் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அடுத்த நாள் நடத்திடுறேன். சரியா? பாருங்கள், எக்ஸசைஸ் 1.4ல் ஃபஸ்ட்டில் 4th, எக்ஸசைஸ் 1.5ல் 4th சம்மு, எக்ஸசைஸ் 1.6ல் ஃபஸ்ட்டில் 4th சம்மு, எக்ஸசைஸ் 1.6ல் 3rd சம்மு, எக்ஸசைஸ் 1.3ல் 2nd சம்மு. பார்த்தீங்கன்னா 1.456 ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. சரியா? அந்த 456 நல்லா பார்த்துருங்க. அதுக்கு மேலே 1.3ல் எக்ஸாம்பிள்ஸும் எக்ஸசைஸும் பார்த்துருங்க. எக்ஸசைஸ் 1.3ல் 2nd சம்மு, எக்ஸாம்பிள் 1.26, எக்ஸசைஸ் 1.4ல் ஃபஸ்ட்டில் 3rd சம்மு, எக்ஸாம்பிள் 1.25, எக்ஸசைஸ் 1.3ல் ஃபஸ்ட்டில் 3rd சம்மு, எக்ஸாம்பிள் 1.32. பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 1.456 நிறைய ரிப்பீட் ஆகிருக்கு. பார்த்தீங்களா? நல்லா பாருங்கள், நிறைய மார்க் வாங்கணும். நான் சொன்னதை நீங்கள் பிடிச்சிக்கிட்டிங்கன்னா இந்த டைமை யூஸ்ஃபுல்லாக நல்லா கொண்டு வர பாருங்கள். நிறைய மார்க் இம்ப்ரூவ்மெண்ட் காட்டலாம். திஸ் இஸ் த கோல்டன் பீரியட் ஃபார் ரிவிஷன். ஒருத்தருக்கு ஒரு தடவை செஞ்சு பார்த்தா புரிஞ்சிடும், ஒருத்தருக்கு 3 தடவை செஞ்சு பார்த்தா தான் ஃபுல் கரெக்ட் வரும், ஒருத்தருக்கு 5 times பண்ணால் தான் கரெக்டாக வரும். நீங்கள் எந்த கேட்டகரின்னு உங்களுக்கு தெரியும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களை அனலைஸ் பண்ணி எத்தனை தடவை செய்யணுமோ அத்தனை தடவை செஞ்சு பாருங்கள். ஃபுல் மார்க் வாங்கணும். ஒவ்வொரு சம்மும் ஃபுல் மார்க் வாங்குகிறோன்னு நினச்சா கண்டிப்பாக சென்டம் வாங்கிடலாம். ஸோ ஆல் த பெஸ்ட் சில்ட்ரன். நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் சொல்லுங்கள், லைக் பண்ண சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி தெரியாத சம்மை கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக சொல்லித்தரேன்.